பொதுவா ஜாம்பிய பார்த்தா எல்லாரும் அலறடிச்சு ஓடுவாங்க. ஆனா இங்க இந்த ஜாம்பிய பார்த்து இந்த ஊர் பாட்டிங்க கூட இத மதிக்காம போறாங்க. அதுவும் இந்த குட்டி பசங்க எல்லாம் இந்த ஜாம்பிய கல்லால அடிச்சு இது கூட ஓடி புடிச்சுலாம் விளையாடுறானுங்க. மவன என்னடா என்ன பார்த்து எவனோ பயப்படவே மாட்டீங்கன்னு பக்கத்துல ஒரு நாயை பார்த்து அதை கடிக்கலான்னு இது போகும்போது நீ யாரா கோமாளின்னு அதை இவனை தெரு தெருவா துரத்த ஆரம்பிச்சிட்டது. அந்த நாயை பார்த்த பயத்துல நம்ம ஆளு ஒரு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப ஒரு தாத்தா இங்க வந்து டேய் ஏன் பாத்ரூம்ல என்னடா பண்றான்னு ஒரு கட்டையை வச்சு இவன் அடிக்கும் போது இவர் தலை வேற நல்லா கேபேஜ் மாதிரி இருந்ததும் இன்னைக்கு ஒரு புடின்னு இவர் மண்டையிலேயே ஒரு கடி கடிச்சு அங்க இருந்து இந்த சாம்பி வேகமா ஓடிடுது. இப்ப அந்த தாத்தா ஃபேமிலி எல்லாம் இவர் எங்க போயிருப்பாருன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது கரெக்டா தலையில ஒரு கட்டு கட்டிட்டு நம்ம ஆளு ஆம்புலன்ஸ்ல இருந்து கீழே இறங்குறாரு. யோ தகப்பா எங்கயா போய் விழுந்து வாருன்னு இவர் பையன் இவர்கிட்ட கேட்கும் போது டேய் நான் எங்கேயும் வில்லடா ஏதோ ஒரு பரதேசிய மண்டையிலே கடிச்சிட்டான் அவன் மட்டும் என் கையில கடிச்சான் அவன் கைமாதான்னு கோவமா அவர் வண்டிக்குள்ள இவர் போயிட்டாரு. அண்ட் அந்த நைட்டே இவருக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது. சரி ஃபேன் கிட்ட போலாம்னு பார்த்தா காத்து வாங்கி இவருக்கு பயங்கரமா வேர்க்குது. இப்ப அந்த நைட்டே இவங்க குடோன்ல ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஆளுதான் இங்க ஆட்டுக்கு வச்ச கேபேஜ நல்லா நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய் நீ தானே என்ன கடிச்சானு அந்த தாத்தா இவங்க கிட்ட சண்டைக்கு போறாரு. அப்ப இது திருப்பி தாத்தாவை கடிக்க வரவும் ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு ஜம்ப் அடிச்சு இந்த தாத்தாவோட பையன் அந்த ஜாம்பியை எட்டி ஒரு உதைக்கிறான். உதைச்ச உதையில அந்த ஜாம்பி ஒரு கம்பியில போய் நச்சுன்னு சொருகிக்குது. ஆனாலும் அது சாகவே இல்ல. அப்பதான் இவங்க ஃபேமிலிக்கே தெரிய வருது இது ஆக்சுவலி ஜாம்பின்னு. சோ இது கடிச்சவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போய் அந்த தாத்தா கிட்ட இருந்து இவங்க 2 ஸ்டெப் பேக் போய் ஒரு பேனை வச்சு இந்த ஆளோட மருமக தாத்தாவோட தலையிலேயே நச்சுன்னு ஒரு அடி அடிச்சு மட்டையாக்கி அவர் கார்ல தாத்தாவை தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க. இப்ப காலையில ஏஞ்சி நம்ம ஆளு நார்மலா தான் வீட்டுக்கு வராரு. ஆனா இவர் கொட்டை விட்டுறத பார்த்து இவர் கடைசி பையன் டேய் இவர் ஜாம்பியா மாறிட்டாரான்னு ஒரு பாட்டில வச்சு இவர் தலையிலேயே டம்முன்னு அடிக்கிறான். அட பாவி அவர் கொட்டை தானே விட்டாருன்னு இந்த பையனோட அண்ணன் தாத்தாவை அடிச்சதுக்கு கோவப்பட்டு அவனை செருப்பால அடிச்சு அவனை வீட்டை விட்டு துரத்திடுறான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தாத்தாவை பார்க்கலான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்கா இங்க வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா நம்ம ஆளுங்க 15 வயசு குறைஞ்சு நல்லா எங்கா மாறி இருக்காரு. இதை பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓண்டி என்னையும் எங்கா மாத்துறான்னு இவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளு பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸை தட்டி விட்டு கட்டி போட்டுருந்த அந்த ஜாம்பி கிட்ட போய் டேய் தம்பி கடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டான்னு உன்னாலதான் நான் எங்க ஆயிட்டேன்னு இங்க ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்த நாள் தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு வந்து எங்காலதுக்காக இவர்கிட்ட நீட்டுறாங்க. சோ தாத்தாவும் ஐடியா பண்ணி இதே நம்ம பிசினஸா மாத்திடலான்னு எல்லாரையும் லைன்ல வர வச்சு அந்த ஜாம்பி கிட்ட கடி வாங்க வைக்கிறாரு. இதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு கடி வாங்கின எல்லா கெலட்டுங்களும் இங்க கொஞ்சம் எங்காகி சந்தோஷத்துல ரோட்ல போற பாட்டிங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இந்த கிழமை இப்பதான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கான்னு அந்த மருமக கிடைச்ச காசுல ஃபேமிலி ட்ரிப்பா எங்கேயாச்சும் போலாம்னு பணம் எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு பாக்கலான்னு வந்தா நம்ம பாலி எப்பயோ பணத்தை சுட்டுட்டு சோலோ ட்ரிப்பா ஹவாய்க்கு போயிட்டாரு. இப்ப இந்த கதையோட கிளைமேக்ஸ்ல கடி வாங்கின எல்லா கெலட்டுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இங்க ஜாம்பிஸா மாறுறாங்க. அண்ட் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணி அவங்களையும் ஜாம்பிஸா மாத்துறாங்க. சோ அதுல இந்த தாத்தாவோட ஃபேமிலி மட்டும் உஷாராகி எப்படியோ அங்க சர்வை பண்ணி ஒரு சேஃபான டனல் கிட்ட இவங்க வந்துடுறாங்க. வந்து பார்த்தா நம்ம ஆளுங்க ட்ரிப்பை முடிச்சு நல்லா கூலா டனல்குள்ள இருந்து என்ட்ரி கொடுக்கறாரு. இவரை பார்த்ததும் இவருக்கு மட்டும் எப்படி ஒன்னும் ஆகலன்னு இதுக்கான கியூரி உங்களுக்கு தெரிஞ்சு போய் மௌன ஹவாயா போயிட்டு வரேன்னு எல்லா ஜாம்பியையும் லைனா வர வச்சு இவரை விட்டு அந்த ஜாம்பிஸை கடிக்க வைக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா அந்த தாத்தா கிட்ட கடி வாங்கின ஜாம்பிஸும் இங்க கியூர் ஆகி திருப்பி மனுஷனா மாறுது.